தேவனுக்கு நீங்கள் இந்த பூமியில் சூப்பராக வாழணுமா, அதுதான் சித்தம். அதே நேரத்தில் அவரை பற்றுகிற விசுவாசத்தினால் அவரை சார்ந்து அவரோடு கூட சேர்ந்து தான் நீங்கள் வாழ முடியும். அவரை விட்டுட்டு பிரிஞ்சு நம்ம வாழ்ந்துடலாம்னு நினச்சா கஷ்டம், அங்கே தான் மாட்டிக்கிறோம். அதனால் அவரை பற்றுகிற விசுவாசத்தில் நம்ம வளரணும். பாருங்கள், நாளைக்கு ஒரு தேவை இருக்குது, இன்றைக்கி நிம்மதியாக தூங்குறது தான் விசுவாசம். கையை தட்டி ஆமென். அந்த இடத்துக்கு அப்பா கொண்டு வர விரும்புகிறார். இன்றைக்கும் பாருங்கள், இந்த மாதம் எவ்வளோ நன்மை நடந்திருக்கும். நம்ம அந்த கதை தான், ஆதாம் ஏவாள் கதை தான். ஆதியில் தேவன் அவர்களுக்கு சகல விருட்சத்தின் கனியையும் சாப்பிடலாம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற 2 விருட்சத்தின் கனி தான், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம். அதுலேயும் ஜீவ விருட்சத்தை பற்றி ஒன்றும் சொல்லலை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க என்ன சொன்னார். ஆனால் பாருங்கள், அதெல்லாம் சாப்பிட்டாலே திருப்தி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் பிசாசு சொல்லிடுவோம், உனக்கு இது இல்லை, இந்த பழத்தை ஏன் தரலை இப்படின்றோம். அப்போது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அநேக நன்மைகள் இருக்குது. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு ஏதோ ஒரு நன்மை நடக்கிறதுக்காக அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்போம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி நிற்கிறோம். அப்படித்தான் வாழ்க்கையில் தொலைச்சி போயிட்டோம். ஒவ்வொரு நாளும் அடுத்து நாளைக்கு என்னங்கிற கவலை, அது அவிசுவாசத்துக்கு அடையாளம். அதான் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கூட நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னார். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா வெற்றின்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் தேவன் நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுக்கணும், கையில் காசு இல்லைன்னா கூட தைரியமாக இருக்கணும், விசுவாசத்தில் இருக்கணும். அதுதான் விசுவாசம். கப்பா செய்வாரியா, அதெல்லாம் விட மாட்டேன். அந்த இடத்துக்கு நம்ம வளர்ந்து வரணும். பாருங்கள், இப்பத்துலேருந்தே விசுவாசத்தில் வளரணும். புரியுதுங்களா? ஆமாம். அதான் பாருங்க, முடிவு பறிந்தான் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அந்த மாதிரி கடைசி நேரத்தில் தான் ஆபிரகாம் பிள்ளையாண்டன் மேலே கை போடும்போது ஸ்டாப் அப்படின்னு வந்துச்சு வார்த்தை. புரியுதுங்களா? அப்போ ஏன் அவனை 3 நாள் நடக்க வச்சு அலைய வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு கடைசியில் பழி வேண்டாம், பிள்ளையை வெட்டாத அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவனுக்காக அங்கே ஒரு ஆடு ஆயத்தப்படுத்தியிருந்தார். வேஸ்ட்டாக போகலை, எதுவுமே வேஸ்ட்டாக போகலை. அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுனால தான் அவனுடைய விசுவாசம் அவனுக்கே தெரிஞ்சது. அப்பா, நான் இப்படிப்பட்ட ஆளே கிடையாத, தேவன் சொன்னாலாம் கீழ்ப்படிய மாட்டேனே, ஆனால் இன்றைக்கி எப்படி கீழ்ப்படிஞ்சிட்டேன். இவ்வளோ தூரம் 3 நாள் பிரயாசப்பட்டு வந்து இவ்வளோக்குள்ளே கடைசி மூச்சு வரைக்கும் விசுவாசத்தில் தேவனை நம்பி நின்றுருக்கனே சார் அப்படின்னு அவனுக்கு உணர்த்துறதுக்கு தான் அந்த டெஸ்ட்டு. புரியுதுங்களா? ஆமென். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக தேவைகள் மத்தியில் இருக்கும்போதும் அவ்வளோக்குள்ளே விசுவாசத்தில் இருக்கணும். எதை குறித்து சோர்ந்து போயிட விட. நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு நரகமாயிடும். நீங்கள் இன்னொரு நரகத்தெல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையே நரகமாக தானே போயிட்டு. நாளைய தினத்தை குறித்த கவலை, நாளை மறுநாளை குறித்த கவலை, அடுத்த வருஷத்தை குறித்த கவலை. இப்போ தான் பிள்ளைக்கு வயசு 15, 16 ஆயிருக்கும். அதுக்குள்ளே கல்யாணத்தை குறித்த கவலை, அதுக்குள்ளே ஏதாவது நியூஸை கேட்ட உடனே அதை குறித்த கவலை, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு பயம். சரிங்களா? அதெல்லாம் அவிசுவாசம். பாருங்கள், அப்படிலாம் எனக்கு நடக்காது, என் குடும்பத்துக்கு நடக்காதுன்னு வாழ்கிறதான் விசுவாசம். நீங்கள் பயப்படுற காரியம் ஒருவேளை உங்களுக்கு நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் தேவனை பற்றி கொண்டு எனக்கு நடக்காதுன்னு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. சரிங்களா? அதனால் எனக்கு அன்பானவர்களே, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தில் வளர்ந்துருக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்ன தேவை இருந்தாலும் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறது. பாருங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய இந்த உறவில் இருக்கிற அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மாறவே இல்லை. பாருங்களேன், அந்த அன்பில் பரிசுத்தம் குறையலை, குற்றம் வரவே இல்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த உறவில் கொஞ்சம் கூட பிரிவினே இல்லை.